கிரகங்களுக்கான நிறங்கள் என்ன என்ன அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு சில சிறு குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையிலேயே நிறங்களுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்குது. 7 கிரகங்கள், சப்த கிரகங்களுக்கு 7 நிறங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. உண்மையிலே 9 கிரகம் இல்லையா? ராகு வந்து கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க, கேதுவை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணங்கரேல்னு கண்ணுக்கே தெரியாத இருட்டு ராகுவிற்கும் லேசாக புலப்படக்கூடிய இருட்டுன்னு சொல்லப்படக்கூடிய காலையில் பளபளன்னு விடியும் போது மேகம் அப்படியே அது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சிகப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிகப்பு நிறம் கேதுவிற்கும் ஒதுக்கப்பட்டிருப்பதைப் போலவே சூரியனுக்கு அக்னி கலர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நெருப்பு எந்த அமைப்பில் இருக்குமோ அதோடைய கலர் சூரியனுக்கும், அர்த்த வெண்மைன்னு சொல்லப்படக்கூடிய பாதி வெண்மை கலர் சந்திரனுக்கும். ஏன்னா பால் வெண்மை சுக்கிரனுக்கு, வெள்ளையிலேயே ஆஃப் ஒயிட்டுன்னு சொல்கிறது சந்திரனுக்காக இருக்கும், மில்க் ஒயிட்டுன்னு சொல்கிறது சுக்கிரனுக்காக இருக்கும். செவ்வாய் என்பவர் சிகப்பு நிறத்தை குறிக்கக்கூடியவர். சிகப்பும் சூரியனுக்கும் அதுவும் ஒன்று தானங்க ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வெறும் இரத்த சிவப்பு என்பது செவ்வாய்க்காகவும், சிகப்பும் ஆரஞ்சும் கலந்தார் போல ஒரு அக்னி சிவப்பு என்பது சூரியனுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு. பச்சை நிறம் முழுக்க முழுக்க புதனுக்கானது. ஒரு தாவரங்களின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலே பச்சை நிறங்கன்னு வந்தாலே அப்படியே புதனுக்கானதாக வந்துடும். மஞ்சள் நிறத்திற்கு நாயகனாக குரு பகவான் கண்டிப்பாக வந்து விடுவார். வெள்ளையும், அதாவது ஒரு தூய கோல்டு கலர்னு வச்சுக்கலாம், தங்கம் போல பல மின்னக்கூடிய மஞ்சள் நிற அமைப்புகள் அத்தனையும், இந்த நிறங்கள் அப்படின்னு வந்துட்டாலே இந்த மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் எல்லாமே அப்படியே குருவோட காரகத்துவம்னு நம்ம எடுத்துக்கணும். குறிப்பாக மஞ்சள், தங்கம், பித்தளை, இந்த வெண்கலம், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே குருவிற்காக ஒதுக்கப்பட்டிருக்க குழுவின் தாக்கங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சுக்கிரன் வந்து மில்க் ஒயிட், இப்போ நான் சொன்ன மாதிரி பால் வெண்மையாக இருக்கக்கூடியது, பால் போன்ற அமைப்பாக இருக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையுமே சுக்கிரனுடையது. வெள்ளியும் சுக்கிரன் தான், அந்த சுக்கிரனுக்கு பேரே ஒரு வெள்ளி அமைப்புகள் தான். ஆக சுக்கிரன் மில்க் ஒயிட் என்று சொல்லப்படக்கூடிய தூய வெள்ளையை அப்படியே குறிக்கக்கூடியவர். கருப்பு நிறம் சனிக்கானதா? இல்லைங்க, கரு நீலம் என்கின்ற, அதாவது கருப்பும் நீலமும் கலந்திருக்கின்ற, ஏன்னா கருப்பு நிறம் முழுமையான இருட்டு ராகுவிற்கானது. கருப்போடு சேர்ந்து கொஞ்சம் நீளத்தை கலந்தால் அது அடர் கருப்பாக இல்லாமல் கருநீலமாக அப்படியே கொஞ்சம் தெரியும் இல்லையா? இந்த மாதிரியான கருநீல கலர் அப்படியே சனிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆக இந்த 9 கிரகங்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த கிரகங்களுடைய தாக்கம் மனுஷனுக்கு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கத்தாங்க செய்யும். உங்களுக்கு வந்து அவயோக தசைகள் நடக்கும் பொழுது, அவயோக தசைனா யோகத்தை செய்யாத, அதிர்ஷ்டம் இல்லாத, பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசைகள் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய கலர் அப்படியே உங்களை சுற்றி வரும். உதாரணமாக மிதுன லக்னக்காரருக்கு யோகமான நிறம் அப்படின்னு சொன்னால் பச்சை தாங்க. புதனுடைய கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர் இல்லையா? இந்த புதனுடைய நிறத்திற்கு, மிதுன லக்னத்திற்கு ஆப்போசிட்டான கிரகம்னு பார்த்தா செவ்வாய்ங்க. இந்த செவ்வாயுடைய நிறம் இரத்த சிவப்பு இல்லையா? உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் பொழுதோ அல்லது அவயோக அமைப்புகளில் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதோ பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற சூழல்களில் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பீங்க. இந்த சிகப்பு நிற சூழல் ஒரு நிலையில் செவ்வாய் தசை நடக்கும்போதோ, செவ்வாய் புக்தி நடக்கும்போதோ, செவ்வாய் அந்தரம் நடக்கும்போதோ கடுமையான ஒரு பலன்கள், மனசை உறுத்தக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி ஏதாவது ஒரு செவ்வாயின் அமைப்புகள், சிகப்பு நிறத்தின் அமைப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே நிறங்களுக்கும் கிரகங்களுக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கின்றன. யோக அமைப்புகள் உங்களுக்கு நடக்கும்போது உங்களுடைய யோக கிரகத்தினுடைய நிறங்கள் உங்களை சுற்றி இருந்து அதனை பிரதிபலித்து உங்களை கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகின்றன. அவயோக கிரகங்களுடைய தசா அமைப்புகள், ஒரு சாதகமற்ற பலன்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஆகாத கிரகங்களுடைய நிறங்கள் உங்களை சுற்றி இருக்கும். அப்படிங்கிறத நீங்களே வாழ்க்கையில் யதார்த்த அமைப்புகளில் உணர கண்டிப்பாக முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.